நேர்கள் அனைவருக்கும் இஸ்ரேல் கத்தார் பற்றிய சுவாரஸ்யமான கதைப்பகுதி. இஸ்ரேல் மீது கத்தார் பதிலடி கொடுத்தால் மத்திய கிழக்கில் 3ஆம் உலகப் போர் அபாயம் ஏற்படும் என்று இஸ்ரேலின் மீது தாக்குதல் நடத்த நட்பு நாடுகளுடன் சேர்ந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கத்தார் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கத்தார் மீதான இஸ்ரேலின் தாக்குதலை அடுத்து அந்நாட்டு பிரதமர் அப்துல் ரஹ்மான் அல் தானி இஸ்ரேலின் அட்டூழியம் மற்றும் கொடுமைகள் தொடர்வதை தடுக்க விரைவில் நடவடிக்கை எடுக்க அரபு இஸ்லாமிய உச்சி மாநாடு நடைபெறும். அதில் இஸ்ரேல் மீதான பதிலடி தாக்குதல் குறித்து முடிவெடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். அது மட்டுமன்றி ஒட்டுமொத்த வளைகுடாவும் அபாயத்தில் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். கத்தார் தலைநகர் தோஹாவின் மீது ஹமாஸின் தலைவர்களை குறிவைத்து கடந்த செப்டம்பர் 9ஆம் திகதி இஸ்ரேல் வான்வழி தாக்குதல்களை நடத்தியது. அத்துமீறி நடத்தப்பட்ட இந்த தாக்குதலுக்கு ஏராளமான நாடுகளின் அரசுகள் கண்டனம் தெரிவித்து வருகின்றன. இஸ்ரேல் மீது கத்தாரும் அதன் நட்பு நாடுகளும் தாக்குதல் நடத்தினால் மத்திய கிழக்கில் 3ஆம் உலகப் போர் அபாயம் ஏற்படலாம். சர்வதேச சமூகம் இரட்டை நிலைப்பாட்டை நிறுத்திவிட்டு இஸ்ரேல் இதுவரை செய்த குற்றங்களுக்காக அந்த நாட்டை தண்டிக்க தயாராக வேண்டும் என கட்டார் பிரதமர் அல் தானி வலியுறுத்தியுள்ளார். இஸ்ரேல் விவகாரத்தில் இனியும் இரட்டை நிலைப்பாடு எடுப்பதை சர்வதேச சமூகம் நிறுத்த வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். கட்டாரில் ஹமாஸ் தலைவர்களை குறிவைத்து இஸ்ரேல் நடத்திய எதிர்பாராத தாக்குதல் அரபு மற்றும் இஸ்லாமிய நாடுகளை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. இதனையடுத்து அரபு மற்றும் இஸ்லாமிய தலைவர்களின் அவசர உச்சி மாநாடு ஒன்றை கட்டார் ஏற்பாடு செய்தது. இந்த நிலையிலேயே இஸ்ரேல் தொடர்பில் சர்வதேச சமூகத்தை அல் தானி சாடியுள்ளார். இரட்டை நிலைப்பாட்டை கைவிட்டு இஸ்ரேல் செய்த அனைத்து குற்றங்களுக்கும் அதை தண்டிக்க சர்வதேச சமூகம் முன்வர வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நமது சகோதர பாலஸ்தீன மக்கள் மீது தொடர்ந்து நடத்தி வரும் அழிப்பு போருக்கும் அவர்களை அவர்களின் நிலத்திலிருந்து வெளியேற்றுவதை நோக்கமாக கொண்டவர்களுக்கும் எந்த பலனும் கிடைக்காது என்பதை இஸ்ரேல் அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் அல் தானி குறிப்பிட்டுள்ளார். காசா போரை முடிவுக்கு கொண்டுவர எடுக்கப்படும் முயற்சிகளை சீர்குலைக்க இஸ்ரேலை அனுமதிக்க முடியாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் மிகப்பெரிய இராணுவ முகாம் ஒன்றை தங்கள் நாட்டில் பராமரித்து வரும் கத்தார் இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் போரினை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்கா மற்றும் எகிப்துடன் இணைந்து பல முயற்சிகளை முன்னெடுத்து வருகிறது. ஆனால் அமைதி பேச்சுவார்த்தைக்கு தயாராகும் ஹமாஸ் தலைவர்களை ஒவ்வொரு கட்டமாக இஸ்ரேல் படுகொலை செய்து வருகிறது. கடந்த செவ்வாய்க்கிழமை கத்தாரில் ஹமாஸ் தலைவர்கள் மீது அப்படியான ஒரு தாக்குதலை முன்னெடுத்த இஸ்ரேல் தற்போது அரபு மற்றும் இஸ்லாமிய நாடுகளின் எதிர்ப்பை கொண்டு வருகிறது. திங்களன்று நடக்கும் உச்சி மாநாட்டில் இஸ்ரேலுக்கு எதிராக என்ன நடவடிக்கை என்பது உறுதி செய்யப்படும் என்றே தகவல் வெளியாகியுள்ளது. திங்களன்று நடக்கும் உச்சி மாநாட்டில் இஸ்ரேலுக்கு எதிராக என்ன நடவடிக்கை என்பது உறுதி செய்யப்படும் என்றே தகவல் வெளியாகியுள்ளது. இவ்வாறாக இஸ்ரேல் கட்டார் பற்றிய சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது. இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது. மீண்டும் சந்திப்போம்.